Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for in your kind and loving will you have brought us together. You have brought us together for a purpose, Father, so that we will know more about you, your will, your plan, your covenant. Help us, Lord, to understand it. Open our hearts and minds, Father, to your truth. Help us, Father, to digest it and change our lives, transform our lives, Father, so that we will live a life glorifying you. Help us, Father, never to lose trust. Help our unbelief. Give us joy and true peace, Father, so that those who are around us see you and glorify you in our lives. May this time be useful, Father. May not a minute go wasted. Be with us, guide us. In Jesus' wonderful name I ask. Amen. Right. So, by God's grace, we are back. Sorry about the break. Hopefully, it will not happen again and we will continue. பண்ணுவோம் நம்புறோம். ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம we are continuing with that அந்த covenantன்னு பார்த்துட்டே வந்தோம்ல ஜெனிசிஸ்லேருந்து. ஸோ we are continuing that. இன்னைக்கு டாபிக் மேபி we will continue for another week also is Psalm 2. ஸோ நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகிறது படிக்க போகிறது Psalm 2. ஸோ குட்டி கொஞ்சம் பழசுல இருந்து அந்த த்ரெட்டை கண்டினியூ பண்ணோம்னா நம்ம எப்படி நம்ம காட் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாருன்னா அந்த ப்ராமிஸ் வந்து ஒரு ஒரு அன்பிரேக்கபிள் ப்ராமிஸாக இருக்குது அப்படின்றத வி ஆர் லேர்னிங். ஸோ நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் வந்து வந்து ஒரு சச் அ சிம்பிள் திங் ஃபார் காட். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பைபிளில் அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. வந்து என்ன ப்ராமிஸ்? உங்களுடைய இட்டர்னல் லைஃப்பையும் நான் பத்திரப்படுத்தியிருக்கேன். உங்களை வழி தப்பான வழிக்கு கொண்டு போன சேட்டனையும் டிஸ்ட்ராய் பண்ணுவேன். இது பெரிய பெரிய ரொம்ப நம்ம லெவலுக்கு மீறின ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராமிசஸ் இல்லையா? ஹையர் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற ப்ராமிஸ்னா உலகத்தன்மையை தாண்டின ஒரு ப்ராமிஸ். ஸோ அந்த ப்ராமிஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஹோல் பைபிள். நம்ம ரைட். ஸோ அந்த ப்ராமிஸ் தான் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரோம், ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். எப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறோம்? படைப்பின் டைம்ல இருந்து நம்ம பார்த்துட்டே வரோம். என்னெல்லாம் கடவுள் வந்து அந்த ப்ராமிஸை பற்றி என்னெல்லாம் நியூஸ் சொல்லிகிட்டே வராருன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ கிரியேட் பண்ணாரு. ஜெனசிஸ் சாப்டர் 2லேயே ஜெனிசிஸ் சாப்டர் 3ல ஃபால் வந்துடுது இல்லையா? சேட்டன் வந்து பாவம் என்டர் ஆகி சின்ஃபுல் மேனாக ஆயிடுறாங்க. அந்த கடவுளோட ஒன்றா இருந்த மனுஷனும் கடவுளும் இருந்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது. அப்போவே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஜெனிசிஸ் 3:15லேயே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி சேட்டன் ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆளை அனுப்புவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஒன்று சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ப்ராமிஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கவர்னன்ட் இன் த ஹோல் ஆஃப் பைபிள் ஆல்சோ. ஓகே. அந்த மெசையானிக் ப்ராமிஸ், மெசையா பற்றி சொன்ன ப்ராமிஸ் தான் மோஸ்ட், அதுதான் ஃபுல் பைபிளுமே. அதனால நமக்கு அந்த இந்த லைன் தெரிஞ்சிச்சுன்னா பைபிளில் இருக்க மற்ற எல்லாம் இந்த இந்த மாலையில் கோர்த்த மாதிரி மற்றதெல்லாம் கோர்த்துரும் இதில். இதுதான் நான் மெயின் சங்கிலி. ஓகே ரைட். ஸோ ஆடம் கிட்ட, ஆடம் ஈவ் சேட்டன் கிட்ட அந்த ப்ராமிஸ் சொல்றாரு என்ன இல்லையா? ஸோ அந்த உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு ஒரு வார் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்திரீல பிறக்கிற ஒரு வித்து தான் வந்து ஒன்றை கொல்ல போகுது அப்படின்னு சேட்டன்ட்ட சொல்றாரு. ஸோ அது குவைட் அ பிக் ப்ராமிஸ். ஏன்னா அதில் வேர்ஜின் பர்த் இருக்கு. சிலுவையில் அந்த வித்துக்கு அடிபடும் இல்லையா? அதை ஸோ அந்த கிரேவுக்கு போயிட்டு அவர் வருவார்ல, அந்த அந்த மரணம் இருக்குது. ஸோ அது அந்த பார்ட் இருக்குன்றது இருக்குது. அப்புறம் ஃபைனலாக சேட்டனோட டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்றதும் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். இவ்வளோ முதல்ல சொல்லிட்டார். கிரியேஷன் முடிஞ்சு உடனே பைபிள் ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சு அது. கரெக்ட். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பைபிள் ஹீரோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராமிஸுக்கு அவங்க என்ன காரியங்கள் செய்தாங்களோ கடவுள் அவங்கள
எடுத்து செய்ய வச்சாரோ, அவர் எதுக்காக அழைத்தாரோ அவங்க அதை கீழ்ப்படிந்து செய்தாங்களோ அதுதான் மற்ற கதைகள் எல்லாம், மற்ற ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற மற்ற விஷயங்கள். ஸோ நோவாவுடைய ஸ்டோரியில் எது இம்பார்ட்டண்ட்? நோவாவை காப்பாற்றி உன் மூலம் இந்த ப்ராமிஸை நான் கண்டினியூ பண்ண போகிறேன், உலகத்தை அழிக்க போகிறேன், ஆனால் ஆதியாமத்தில் சொன்ன ப்ராமிஸ் படி நான் இன்னும் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு ஆதியாமம் 6:13 இருக்குது. ஓகே, அது இருக்குது. அப்புறம் ஏப்ரஹாமோட ஸ்டோரியில் ஒன்னை யூஸ் பண்ணி தான் அந்த வித்து வரப்போகுது, உன்னோட வித்துல தான், வழியில தான் அந்த வித்து. உலகத்தில் எத்தனை மக்கள் இருந்தாங்க அந்த டைமில் இல்லையா? அந்த இருந்தாலும் ஏப்ரஹாம் ஓட வாரிசில் தான் ஜெனிசிஸ் 3:16 3:15 சொன்ன வித்து இருக்குது அப்படின்ற ப்ராமிஸ் சொல்கிறாரு. அது ஏன் எப்படி தெரியுது நமக்கு? உன் மூலம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஸோ அதுல இருந்து விளங்குது நமக்கு அந்த பாயிண்ட். இதே வேர்ட்ஸ் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உன் மூலம் அப்படின்றத ஐசக்குக்கும் கொடுத்தாரு, ஜேக்கப்புக்கும் கொடுத்தாரு. ரைட், அதுவும் இருக்குது, ஜெனிசஸ்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேக்கப் உடைய 12 பசங்கள்ல ஜூடாக்கு என்ன சொன்னாரு? உன் வழியில ராஜா ஒருத்தர் பிறக்க போறாரு, உங்க வம்சத்துல தான் ராஜா இருக்க போறாங்க. அப்போ அந்த வித்து வந்து யூதாவோட 12 பிள்ளைங்கள்ல யூதா வழியில வரப்போகுதுன்றது விளங்குது. அது சொன்ன மாதிரியே பின்னால சாமுவேல் டேவிட் ராஜா கிட்டேயும் அது வரும் இல்லையா? இடையில வேற புக்ஸ் இருக்குல்ல, லைக் ஜோபோட புக் இருக்கு, ரூத்தோட புக் இருக்கு. அது எல்லாத்துலேயும் மெசையாவுடைய நிழல்கள் இருக்குன்றத நம்ம 1-2 பார்த்தோம். பட் ஐ வாண்ட் டு கண்டினியூ இந்த லைனில் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ. ஓகே, ஸோ யோபில் வந்து அந்த ரெடீமர் உலகத்துக்கு வருவார், நான் அழிஞ்சு போனாலும் திரும்ப என்னுடைய ரெடீமரை நான் பார்ப்பேன், இல்லை என்னோட மீட்பரை நான் பார்ப்பேன் அப்படின்னு யோபு சொல்கிறதுல ஈ அண்டர்ஸ்டுட் அந்த ரெடீமரோட பிளான் விளங்குது அவருக்கு. ஓகே, ரைட். அதே மாதிரி ரூத்தில் வந்து இஸ்ரவேல்னு ஒரு நாட்டுக்கு லாஸ் நிறைய கொடுக்குறாரு கடவுள். அந்த லா படி மீட்பு யார் பண்ணணும்? மீட்கிறது, அதாவது நிலத்தை மீட்கிறது, இல்லாட்டி குடும்பத்துடைய வாரிசு உண்டாக்கி அந்த வம்சத்தை வளர்க்குறது எப்படி, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு மீட்பு யூஸ் பண்ணியிருக்கு. அந்த மீட்பர் எப்படி இருக்கணும்னு இருக்கிற அந்த லாவை காட்டியிருக்கு போவாஸ் வழியா. ஸோ அந்த அந்த நிழல்ல அந்த பாடம் இருக்கு. அது நம்ம லைன் படி வந்தோம்னா யூதாக்கு அப்புறம் சாமியல் புக்கில் இருக்கு. டேவிட் ராஜா தனக்கு நான் கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டுறேன்னும் போது காட் இஸ் டெல்லிங், நீ எனக்கா கோயில் கட்ட போற, நான் உன் வம்சத்தில் ஒரு ராஜாவை எழுப்ப போறேன். அந்த ராஜா கொஞ்சம் வித்தியாசமான ராஜா, இஸ் ஃபார் எவர் கிங். வெறும் சாலமன் ராஜா இல்லை, அப்பனா ஓ மாய ராஜான்னு முடிஞ்சிருமே, இல்லை, இது வேற மாதிரி ராஜா அண்ட் இது ஃபார் எவர் கிங்டம். அந்த மக்களும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி சாமியல் புக்கில் ரெக்கார்டான இந்த ப்ராமிஸும் 2 சாமுவேல் 7:12 இருக்கு. கிங் டேவிடுக்கு கிடைச்ச இந்த ப்ராமிஸ். சரி, நம்ம இப்போ என்ன படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம்? லாஸ்ட் 2 வீக்ஸ் ஐ திங்க் வி ஸ்டடிட் Psalm 22. ஏன் Psalm 22 படித்தோம்? டேவிட் எழுதின இந்த பாட்டு இல்லையா? அந்த டேவிட் எழுதின மெசையானிக் சாமில் என்ன பார்த்தோம்? சிலுவையிலிருந்து விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் இருந்தார், அந்த டைமில் எழுதுனது Psalm 22. ஸோ சுருக்கமாக என்ன பார்த்தோம் Psalm 22ல? ஆஸ் தோ ஜீசஸ் பார்த்த காரியங்கள், கேட்ட காரியங்கள் அந்த அந்த சங்கீதத்தில் இருக்கு. ரொம்ப ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு சங்கீதம். அது ஜீசஸும் மென்ஷன் பண்ணுவாரா? ஸோ இன்னும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண மாதிரி இந்த பாயிண்ட். ஸோ இந்த வசனம் இந்த சங்கீதம் ரொம்ப 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 அமேசிங், ப்ராஃபட்டிக், மெசையானிக், அதாவது மெசையா பற்றி இருக்கிற ஒரு சங்கீதம். ரைட், என்னெல்லாம் இருந்துச்சு? அவர் ஏதோ ஃபீல் பண்ணதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஜெபம் இருக்கு, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களை தெரிஞ்சு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு கடவுளோட கனெக்டடான இருக்கிற ஒரு பர்சனுடைய ஜெபமாக இருக்குது. அப்புறம் அவரோட ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு போர்ஷன் இல்லை, அவருடைய இமோஷ்னல் ஃபீலிங்ஸ். நம்ம இது நிறைய பார்த்துட்டோம், ஸோ கடகடன்னு சொல்கிறேன். அவருடைய மென்டலாக அவர் என்ன என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி நடந்துட்டு இருக்கு, அவர் உடம்புல என்னெல்லாம் நடக்குது, வேதனைகள், வலிகள், குத்துகள், அந்த அந்த காரியங்கள், தாகமாக இருக்கிறது, அது எல்லாமே டிஸ்கிரைப் ஆயிருக்கு. சுற்றி இருக்கிற மக்களுடைய அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, யாரும் அன்பாக இருந்தோம் அப்படிலாம் இல்லை,
எல்லாம் நாய் மாதிரி லயன் மாதிரி இல்லை அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்படி எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணவும் கஷ்டப்படுத்தவும் கெட்டதா பேசுறதும் தலையாட்டுறதும் இல்லை உதட்ட பிதுக்கிறதும் அந்த மாதிரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி இருக்காங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எழுதப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக் சாம். ஆனால் வேர்ஸ் 21 டோன் மாறிடும். இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு சீன் அது டமால்னு மாறும். எப்படி மாறுது? செவி கொடுத்தருளி நீர் பாஸ்டன்ஸில் நீங்கள் கேட்டுட்டீங்க, எனக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு மாறிடும் வேர்ஸ் 21 சந்தேகம் இருந்தால் சாம் 21 கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கண்ணில் பார்த்துக்கோங்க, அட்லீஸ்ட் ஓகே, கடகடன்னு பார்த்துக்கோங்க. என்னதுனால மாறுது? அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரியலாக என்ன நடந்ததுன்னு நமக்கு இப்போ தெரியும். அதனால இன்னும் ஈஸி இந்த சாம் விளங்குறது. அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா? ஸோ அதனால டெஃபினட்டாக மாறிடுச்சு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது இல்லையா? ஸோ ஹீ ரைசஸ் அகெயின், ஹீ லிவ்ஸ் அகெயின், கிரேவ் கேனாட் ஹோல்ட் இல்லை, அவரை பிடிச்சி வைக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வரதெல்லாம் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விச் இஸ் நைஸ் இல்லை? ஸோ தனியாக ஒரு அலோன் பர்சனல் தேங்க்ஃபுல்னஸ், கம்யூனல் தேங்க்ஃபுல்னஸ், ஹோல் வேர்ல்டோட தேங்க்ஃபுல்னஸ் இருக்கும். அது ஏன் அந்த ப்ரைஸ் வருது, ஏன் இந்த தேங்க்ஃபுல்னஸ் வருது? பிகாஸ் கிராஸ் முடிஞ்சு வரனால. அனிமேஷன் தப்பா இருக்கு. கிராஸ் ஆஃப்டர் த சஃபரிங் there is glory, after the cross there is resurrection. அந்த ரெண்டு காம்பினேஷனும் இருக்கிறனால தான் this is an amazing story, ரைட்? இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ மிரக்கிள். இந்த ஒரு கஷ்டத்துல இருந்து விடிவு கிடைச்சது அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ மிரக்கிள், ரைட்? பட் ஆனால் இவர் இந்த சஃபர் பண்ணிட்டு ஒரு க்ளோரி வரனால இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி. அதனால ஃபர்ஸ்ட் இது 22, 23, 25 எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும். 24 ஏன் ப்ரைஸ்ன்றது இருக்கும். நீங்கள் இதெல்லாம் அருவருக்காம யூ வென்ட் த்ரூ திஸ் அண்ட் காட் லுக்ட் அப்பான் ஹெம், இல்லை கடவுள் அவங்கள ஜீசஸை பார்த்து உயிர் வச்சார். அந்த காம்பினேஷன், இந்த ரெண்டு காரியங்களும் சேர்ந்து இருக்கிறனால உலகமே ப்ரைஸ் பண்ணுது, ரைட்டா? ஸோ தட் இஸ் வேர்ஸ் 24. 24, 25க்கு அப்புறம் பார்த்தா இன்னும் ஃபியூச்சர், நமக்கும் ஃபியூச்சர். டேவிட் ராஜாக்கு இது எல்லாமே ஃபியூச்சர், நமக்கு இதெல்லாம் பாஸ்டன்ஸ் இல்லை? கிராஸ் வரைக்கும் பாஸ்டன்ஸ், கிராஸும் ரிசரக்ஷனும் பாஸ்டன்ஸ். இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் வேர்ஸ் 26 அதுவும் இருக்குது. ஸோ வேர்ஸ் 26 இருக்கும், வேர்ஸ் 27 உலகத்து மக்கள் எல்லாம் இருக்கும், எல்லா நேஷன்ஸும் வராங்கன்ட்டு இருக்கும், எல்லாரும் ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்ற காரியங்கள்லாம் வருது. அப்புறம் ராஜாவை பற்றி புகழ்ந்து இருக்கு, ஜீசஸ் அஸ் அ கிங் பற்றி புகழ்ந்து இருக்கு. ஸோ வேர்ஸ் 28 30 பார்த்தீங்கன்னா க்ளோரி டு ஹிம் அந்த பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி வசனம் தான் அந்த வேர்ஸ் 30 தான் இந்த காரியங்கள் எல்லாம். எந்த காரியங்கள்? கிராஸ், ரிசரக்ஷன், கம்மிங் கிங். இந்த காரியங்களெல்லாம் சொல்ற கூட்டம் ஒன்று வரும்னு இருக்கு. அதுதான் நம்ம டியூட்டி, சர்ச்சோட டியூட்டி. ஸோ சர்ச்சோடைய கூட்டத்தோடைய டியூட்டி பற்றியும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ அமேசிங் சாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கடைசியா பார்த்த போர்ஷன், ரைட்? ஓகே, ஸோ இது காடோட ப்ராமிஸ், ரைட்? நான் டெலிவரர் ஒருத்தர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. டேவிட் மூலமா சொன்ன விஷயம் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? சிலுவை உண்டு, பயங்கரமான ஒரு சஃபரிங் உண்டு இந்த டெலிவரருக்கு, இந்த மெசையாக்கு, நான் அனுப்ப போற மெசையாக்கு கஷ்டமான காரியங்கள் உண்டுன்னு நம்ம பாடம் படிக்கிறோம். ஆனால் உலகமே ஒர்ஷிப் பண்ணும் ஒரு காலத்தில் அப்படின்ற பாடமும் தெரியுது இதில், ரைட்? ஸோ அந்த கிராஸ் தான் இஸ் த விக்ட்ரி. அந்த கிராஸ் இருந்தனால தான் இந்த கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரிசரக்ஷன் தெரியுது, கிராஸ்னால வர க்ளோரி தெரியுது, உலகமே ஒர்ஷிப் பண்ண போகுது, யாருன்னு தெரிஞ்சு ஒர்ஷிப் பண்ண போகிறாங்கன்றது தெரியுது. இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு சாம். ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக் கவனன்ட்டை காட்டுற ஒரு சாம் 22. அதுதான் நம்ம இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தது, ரைட்? ஸோ ஒரு காரியத்தை
ரைட், எனிதிங். இதில் நான் வந்து எடுத்த எக்ஸாம்பிள் வந்து மிலனில் இருக்கிற ஒரு ஒரு கத்தீட்ரல். இதை இப்படி பார்த்தாலும் ரசிக்கலாம். ரைட், யூ கேன் அப்ரிஷியேட், இட் இஸ் பிக், இட் இஸ் பியூட்டிஃபுல், அழகாக ரசிக்கலாம். உள்ள போய் ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்த்தாலும் கிரேட்டாக இருக்கும். சி, இந்த 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 மேரி ஹோல்டிங் ஜீசஸோட பாடி இஸ் அதோடைய ஒரு டோரில் இருக்கிற ஒரு கார்விங். ஓகே, ஸோ அப்படி மேக்னிஃபை பண்ணி வி கேன் அப்ரிஷியேட் இல்லை பண்ணலாம். தூரத்துல இருந்தும் பண்ணலாம், அது வேற மாதிரி ஒரு அழகு. ரைட், இங்கே ஒரு ட்ரோன்ல இருந்து பார்த்தாக்கா இப்படிலாம் தெரியும். ஆக்சுவலி இட்ஸ் இந்த ஷேப் ஆஃப் அ கிராஸ். ஸோ இப்படியும் ரசிக்கலாம். ஸோ இந்த இந்த ரசனை நம்ம ரோட்டில் நின்று பார்க்கும்போது வி கேனாட் சி, இது ட்ரோன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ நம்ம இப்போ பார்த்தது Psalm 22 வந்து டீட்டெயில்டில் அவருடைய இமோஷன், அவருடைய ஃபீலிங்ஸ், அவர் ஃபிசிக்கலாக நினைக்கிறது, அந்த அளவுக்கு டீட்டெயில். ஆணியால் அடிக்கப்படுவார்ன்ற காரியம், தாகமாக இருப்பேன்றது இருக்கிற காரியம், துணியை லாட் போட்டு எடுப்பாங்க, அப்படி அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு Psalm 22ல. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற Psalm 2 இந்த ட்ரோன் வியூ மாதிரி. ஓகே, ஏன் இது மேல இருந்து பெருசா பாக்குறது, லைக் இட் இஸ் லைக் அ பிக் வியூ, ட்ரோன் வியூனே வச்சுக்கோங்களேன். ஸோ Psalm 2 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கையில் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஆல்ரைட். ஸோ Psalm 2 வந்து ஒரு நார்மல் ப்ராஃபட்டிக்கல் சாம் கிடையாது. சாதாரணமான ஒரு ப்ராஃபஸியில் மென்ஷன் பண்ண மாதிரி ஜீசஸ்க்கு இப்படிலாம் நடக்க போகுது, மெசையாக்கு இந்த மாதிரி நடக்கும், அப்படி மென்ஷன் அப்படி பச்சையாக எழுதலை. இது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கும். ஓகே, ஸோ இந்த சாம் வந்து நல்லா கவனித்து வாசித்தோன்னா ட்ரினிட்டி அவங்களுக்குள்ள, ஓகே, ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி டிஸ்கஷன்? அவங்க தே ஷுட் பி டிஸ்கஸிங் த ஃபுல் பிளான் இல்லை. ஸோ இந்த கிரியேட்டட் பீயிங்ஸை பற்றியும், அதை ரிடீம் அதை அவங்கள மீட்கிறத பற்றியும், அவங்கள ஜட்ஜ் பண்ணுறத பற்றியும் காரியம். அதுதானே நம்ம ஹோல் வேர்ல்டு, ரைட்? ஐ மீன் த ஹோல் கிரியேஷன் ஸ்டோரி ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் பார்த்தோன்னா என்ன? பாவம் என்டர் ஆயிடுது, அப்போ மனுஷன் விழுந்துடுறான். விழுந்து போன மனுஷனை மீட்டெடுக்கணும். மீட்பை அக்செப்ட் பண்ணாதவங்களையும் சாத்தானையும் கடவுள் தண்டிப்பார். இதுதானே ரெவலேஷன் எண்ட், கரெக்ட் தானே? ஸோ வெரி சிம்பிள். இந்த இந்த அந்த கோபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் தப்பிக்கிறது எப்படி? இந்த மீட்பின் பாதை, அவ்வளவுதான். இந்த இந்த ஒரு பாயிண்ட் தான் ஃபுல் ஸ்டோரி ஆஃப் த பைபிள். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. திஸ் இஸ் த ட்ரோன் வியூ ஆஃப் த ஹோல் ஆஃப் த பைபிள், கரெக்ட்ல? ஸோ அது வந்து மூணு ட்ரையூன் காட், மூணு பேருமா பேசினா எப்படி இருந்திருக்கும்? அதுதான் Psalm 2. ஸோ இட் இஸ் இது இன்னொரு, எனக்கு வேற வார்த்தை தான் தெரியல, அமேசிங் சாம். ஓகே, இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சாம். ஓகே, இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம வாசிக்கலாம், அப்போ we will understand. ஸோ Psalm 2 verse 1 வாசிக்கிறீங்களா யாராவது? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் அப்படின்னு ஒரு பார்ட்டி பேசுது, கரெக்டா? ஸோ ஒரு பர்சன் வந்து அப்படி பேசுறாங்க. ஓகே, ரெண்டாவது வசனம் Psalm 2:2 விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அப்போ ரெண்டு பேருக்கு எதிர்த்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி பேசுறாங்க, ரெண்டு பேரை எதிர்த்து பேசுறாங்க. ராஜாக்கள்லாம் பேசுறாங்களாம், கிரியேட்டட் பீயிங்ஸ் தானே, இந்த கிரீச்சர்ஸ், ஹியூமன்ஸ் பேசுறாங்க. யாருக்கு எதிர்த்து? கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். மற்ற ரூலர்ஸும் ஜட்ஜஸும் இல்லை, அது இப்போ நம்ம எல்லாருமே அந்த கூட்டத்தில் தான் இருப்போம் நம்மளும். ஆல் ஆஃப் மேன்கைண்ட், லிட்ரலி எல்லாரும் என்ன பிளானு? அகெயின்ஸ்ட் காட் அண்ட் ஹிஸ் அனாயிண்டட். அனாயிண்டட்னா இங்கிலீஷ்ல என்ன மீனிங் தெரியுமா? மெசையானாலும் அபிஷேகம் பண்ணவங்கன்னா கிரைஸ்டுக்கு மீனிங்கும் அதே தான். மெசையானா அனாயிண்டட்னு அர்த்தம், கிரைஸ்ட்னா அனாயிண்டட்னு அர்த்தம். மெசையா வந்து ஹீப்ரு வார்த்தை மேஷியாக், அதை டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ் தான் கிரைஸ்ட். ஓகே, ரைட், இருக்கட்டும். ஸோ
அப்போ இங்க 2 பேர் இருக்காங்க இல்ல, கர்த்தரும் அபிஷேகம் பண்ணினவரும் 2 பேர் இருக்காங்க. ஸோ 1, 2 and 3. ஸோ கர்த்தர் இட் இஸ் காட், அபிஷேகம் பண்ணவர் ஜீசஸ். அப்போ நம்பர் 1 பர்சன் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த 3 பேர் தான் பேச போறாங்க. ஸோ இந்த 3 பேரையும் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் கேட்குறாங்க, ஏன் இந்த மக்கள் இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரைசிங் a question. அப்போ யார் எதிர்த்து பேசுறாங்களாம்? இந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காடுக்கு அகெயின்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்களே. காடுன்னு ஒரு ஆளை சொல்லல, 2 பேரை சொல்லியிருக்கு, ரைட்? எதிர்த்து பேசுறாங்களே, என்ன சொல்றாங்களாம் இந்த ராஜாக்கள்லாம்? verse 3 என்ன சொல்றாங்க இந்த ராஜாக்கள், உலக மக்கள்? அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். அதான் பிளான். கடவுள் போட்டிருக்க பிளானு, கடவுள் போட்டிருக்க பாண்டு, கடவுள் போட்டிருக்க ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுக்கு அடியில தானே மனுஷரும் வரும். நாட் ஒன்லி ரூலர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். அதனால வேற யாருக்கோ இல்லை, இது எல்லாரும் நம்ம எல்லாம் டிசைட் பண்றோம்ல. ஸோ வி ஆர் ஆல் ஜட்ஜ் ஒன்லி, ரைட்? ஓகே, ஸோ இப்படி 3 பேர் பேசுறாங்க, 1, 2 and 3 பேசுறாங்க. Continue that, yeah. So now God is talking. He verse 4, sorry, Psalm 2 verse 4. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். This is God இல்லையா, who is sitting in heavens இல்ல. அப்போ அவர் சிரிக்கிறார். இவங்கெல்லாம் இப்படி சதி திட்டம் போட்டுக்கிட்டு இந்த ராஜாக்கள் உட்கார்ந்து இருந்தாலும், மனுஷர் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், எதிர்த்துடலாம் உடைச்சிடலாம்லாம் நினைச்சாலும், God is just laughing. ஓகே, ஐயன் இகழ தான் செய்யறாரு. ஓகே, verse 5. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அப்போ அவருக்கு கோபம் வரும், கரெக்டா? ஸோ இவங்க எல்லாம் எதிர்த்து போக போக அவருக்கு அது ஒரு கலக்கம் இல்லை. அவருக்கு கடவுள் இஸ் நாட் லைக் சேட் நவ். இந்த பேச்சு போய் போய் இப்போ இகழ்ந்து கோபம் வர ஆரம்பிக்குது கடவுளுக்கு, ரைட்? இஸ் கெட்டிங் ஆங்கிரி. ஓகே, அப்போ என்ன சொல்றாரு? verse 6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். நீங்க எல்லாம் இப்படி பண்ணுங்க, ஏன் ராஜாவை என்னோட ஜயான் மலையில நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டேன். கரெக்ட் தானா? நீங்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காருங்க. நான் ஐ ஹவ் ஆல்ரெடி செட் மை கிங். என்னோட ஜயான்ல இடம் டிசைட் பண்ணியாச்சு, ராஜா டிசைட் பண்ணியாச்சு, நான் வச்சாச்சு அப்படின்னு. அது பாஸ்ட் டென்ஸ்ல வேற. ஐ ஹவ் ஆல்ரெடி டிசைடட்னு யெகோவா காட் இஸ் டெல்லிங். ஓகே, ஜயான் மலையில ராஜா செட் ஆயாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3rd பர்சன் பேச போறாங்க. 2nd பர்சன் ஒரு அப்பா, 3rd பர்சன் நமக்கு இப்போ ஜீசஸ் தெரியும் இல்லையா, பேச போறாங்க. மலையில நிறுத்தி வச்ச ராஜா மகன் தான் இல்லையா. verse 7 பாருங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். ஒரு செகண்ட், சாரி, ஒரு செகண்ட். ஸோ இப்போ பேசுறது வந்து சன். ஓகேயா? ஸோ சன் சொல்றாரு, நான் சொல்றேன் நீங்க என்ன டிசைட் பண்ணீங்கன்னு. ராஜாவை நிறுத்திட்டேன்னு கடவுள் சொல்றாரா? உடனே சன் சொல்றாரு, என்ன டீட்டெயில்னு நான் சொல்றேன்ட்டு சன் இஸ் கமிங் ஃபார்வர்ட். நான் ஐ வில் டிக்ளேர், தீர்மானத்தின் விவரத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அவர் சொல்ல கிளம்புறாரு. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணுங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஓகே, ஸோ கடவுள் என்ன சொன்னார்னா அப்படின்னு சொல்றாரு, தான் சொல்லல. கரெக்டா? காட் சொன்னது, ஃபாதர் சொன்னது, சன் இஸ் ரிப்பீட்டிங். நான் இன்னைக்கு நீ என்னோட சன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ சன் இஸ் டிக்ளேரிங். எல்லாரும் கிளியர் தானே? இந்த பார்ட் இஸ் கிளியர், ரைட்? ஓகே, கடவுள் சொன்னது, ஜீசஸ் ஃபாதர் சொன்னது, ஜீசஸ் இஸ் ரிப்பீட்டிங். ஓகே, அப்படி சொன்னீங்க. அதுக்கப்புறம் verse 8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ இந்த சன்னு கிட்ட சொன்னாராம். சன் இஸ் டெல்லிங், நான் தான் அவரோட சன்னு சொன்னாரு. கடவுள் சொன்னாரு என்கிட்ட, அப்புறம் என்கிட்ட கேளு, பூமியை ஃபுல்லா உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் 8வது வசனம், ரைட்? ஃபுல் வேர்ல்ட் அண்ட் அது கூட இருக்கிற எல்லா நேஷன்ஸ், ஜாதிகள், மக்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. கண்டினியூஷன் verse 9. கோலால் அவர்களை நொறுக்கி
புயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். சோ ஜீசஸ் ஃபாதர் என்ன சொன்னாராம், நீ இரும்பு கோலால ரூல் பண்ற மாதிரி ஒரு டஃப்பான ரூலரா இருப்ப. எப்படி பாட்டு ஒரு மண்பானைய அயன் ராட் வச்சு அடிச்சா ஒன்றும் இல்லாம ஆயிரும்ல, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தோட யூ வில் ரூல் அப்படின்னு சொன்னாராம். நான் உனக்கு எல்லாம் தரேன், நீ அந்த மாதிரி ரூல் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ரைட்? கிளியர் ரைட் எவ்ரிபடி? ஆமா. ஸோ இந்த டேஷ் தெம், அதாவது நீ எல்லாரையும் உடைச்சு போடுவேன்னா யார உடைச்சு போடுவாரு? ஜீசஸ் சொத்தா கொடுக்குறாரு உலகத்துல. ஸோ இப்போ உலகத்தை அழிக்கிற பாயிண்ட் இல்லை, கரெக்ட்? ஜாதி மக்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அதுவும் அவங்களையும் உடைச்சு போட மாட்டாரு. அப்ப யாரு உடைச்சு போடுவாரு? எதிர்த்து நிக்கிறவங்கள, எதிர்த்து பேசுறவங்கள, கரெக்ட் தானா? எதிர்த்து செய்யறவங்கள உடைச்சு போடுவார். ஆர் வி கிளியர்? So to destroy people who are against God, இல்ல சன் காடுக்கு எதிர்த்து இருக்கவங்கள இரும்பு கோலால அடிச்சு போடுறதுக்கு பவரோட ஃபுல் பூமியையும் எல்லாத்தையும் உனக்கு கையில கொடுக்குறேன் மகனே அப்படின்னு அப்பா சொல்ற மாதிரி மகன் சொல்றாரு. ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, அப்போ திரும்ப கண்டினியூ ஆகுது. அப்போ கண்டினியூஷன்ல யார் பேசுறா? ஹோலி ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு டாக். ஆரம்பத்துல கான்வர்சேஷன் ஸ்டார்ட், கேள்வி கேட்டாரே, கேள்வி கேட்டது தான் இந்த பதில்லாம் வருது இல்லையா? கேள்வி என்ன கேட்டாரு? இந்த உலக மக்களையே இப்படி கிடந்து இப்படி காடுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க, காடுக்கும் அவரோட சன்னுக்கும் இல்ல அவரோட அனாயிண்டட் அவருடைய மகனுக்கும் எதிர்த்து என்னத்துக்கு இப்படி பேசுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. ஒரு மீனிங்லெஸ் சண்டை இல்ல. யார் யார்கிட்ட சண்டை போடுறது? ஈக்குவல்னா சண்டை போடலாம், இது ஒரு ஈக்குவலிட்டி இல்லாத ஒரு சண்டை. அதனால ஹோலி ஸ்பிரிட் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி, ஏன் இவங்க இப்படி ஒரு வேஸ்டான இல்ல ஒரு விருதா காரியம், அதை போய் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு பதில் இந்த ஃபாதரும் சன்னும் சொல்ற கதையை பேசுறாங்க, ஆன்சர் வருது. ஓகே, அப்போ இப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் நவ் டாக்கிங் டு பீப்புள், மனுஷர்கிட்ட பேசுறாங்க. இப்போ காடு கிட்ட பேசல, நமக்கு வார்னிங், ஹியூமன்ஸ்கிட்ட பேசுறாரு. ஓகே, என்ன சொல்றாரு? verse 10, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். வார்னிங் கொடுக்குறாரு. ஐயோ, இந்த எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் இருக்கீங்களே, ப்ளீஸ் லிசன், பி வார்ன்ட், இல்ல வார்னிங் எடுத்துக்கோங்க. verse 11, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். that is the point, that is the point. You worship God, simple இல்ல? worship God. அதுவும் சும்மா சாதாரணமா பயத்துல நடுங்கிட்டு அது மட்டும் இல்ல, சந்தோஷத்தோட களி கூர்ந்து இல்ல அதோட சேர்ந்து நல்ல ஹாப்பியா வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு. ரைட்? கரெக்ட் தானா? ஓகே, ஸோ நவ் வி அண்டர்ஸ்டாண்ட்ல 1 2 3 தெரியும்ல இப்போ. ஓ சாரி. ஸோ இப்போ இருக்கிறது பாருங்க, 12 verse 12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய ஆமா சாரி இந்த ஹாஃப் மட்டும் இருக்கட்டும். ஸோ அந்த வர்ஷிப் பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சாரு இல்லையா, ஹோலி ஸ்பிரிட் சொன்னாங்க இல்லையா, அதுல கண்டினியூ ஆகுது வர்ஷிப் காட். அதுக்கப்புறம் கிஸ் த சன், சன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு, ஜீசஸ்க்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். கிஸ் த சன், அதர்வைஸ் ஹீல் பி ஆங்கிரி. ஏன் he will get angry? கோல் எடுத்துட்டு வராரு, கரெக்டா? மண்பானையில அடிக்கிற மாதிரி அடிபடுவோம். அதனால கிஸ் த சன், அதர்வைஸ் ஹீல் பி ஆங்கிரி. நீங்க அழிஞ்சிருவீங்க, யூ வில் பெரிஷ். ரைட்? அவர் அதுதானே நடக்க போகுதே, அதனால கிஸ் த சன் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் இட், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் சொல்லுங்கப்பா. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதுதான் நமக்குரிய பாயிண்ட். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவங்க பாக்கியவான்கள், they are blessed. ஏன்? அந்த இரும்பு கோல்ல இருந்து தப்பிப்போம் நம்ம. ரைட்? we will not get destroyed. clear no? so the whole plan is very clear. redemption வந்துருச்சு, punishment வந்துருச்சு, and redemption எப்படி தப்பிக்கணும் அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து அதுவும் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் a very very big plan. 3 பேரும் பேசுற மாதிரி. ஸோ conversation by 3 people இல்ல, ஹோலி ஸ்பிரிட், ஃபாதர் அண்ட் சன். அவங்க 3 பேரும் அவங்க டிஸ்கஸ் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி
இந்த சாம் இருக்கு. இதெல்லாம் கிரேட் சாம். யா ரைட். வில் கோ இன் டு டீடைல். ஸோ ஐ திங்க் அந்த சாமை நான் பிரித்து எழுதியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் கிளியராக விளங்குறதுக்காக. ஸோ 3 பார்ட்டி பேசுகிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? இந்த ராஜாக்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு கோட் பண்ணி ஹோலி ஸ்பிரிட் கேட்குறாங்க. அப்போ God in heaven is laughing, which is Father God. ஏளனமா சிரிக்கிறாரு. அண்ட் ஜீசஸ் இஸ் டெல்லிங், எங்கள் அப்பா எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னு பிளானை சொல்கிறாரு. இல்லை, அவர் என்ன பிளானு? இவர் தான் ராஜாவாக இருக்க போகிறாரு, ஜயான்ல ராஜாவாக இருக்க போகிறாரு. ஐ எம் ஹிஸ் சன். இல்லை, அவன் சன்னாக நான் தான் ஐ எம் ஹிஸ் சன், நான் ரூல் பண்ண போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வார்னிங் ஃபார் ஹியூமன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் இஸ் டெல்லிங், இல்லை ராஜாக்களே கொஞ்சம் கவனமாக இருங்க, மக்களே கவனமாக இருங்கன்னு அர்த்தம். செவி கொடுத்து கேளுங்க என்னன்ட்டு, அந்த கோபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு கிஸ் த சன். ரைட், கரெக்ட்? நோ? ஓகே. ஸோ இஃப் வி லுக் அட் த கவனன்ட்லேருந்து நம்ம வந்தோம்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கவனன்ட்ல ஜீசஸ் காட் இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு? நம்ம வரிசையாக அந்த டைம் மேப் பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? அதில் கவனன்ட்ல அந்த மெசையா பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்குது? டீட்டெயில், ஹீ வில் பி எ கிங் தெரிய வருது நமக்கு. ஜூடாக்கு சொன்ன ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ்லேயும் இருக்குது. கேபிட்டல் ஜயான்ல இருக்கும், அங்கேருந்து தான் பண்ண போகிறாரு. ஃபுல் எல்லா நேஷன்ஸையும் ரூல் பண்ண போகிறாரு. ஹீல் பி தி ஓனர் ஆஃப் எர்த். இல்லை, அது சொந்தக்காரரே அவர் தான். ஹீல் பி எ ஸ்ட்ரிக்ட் ரூலர், ஜட்ஜ் பண்ண வருவார். ரொம்ப கைண்ட் ரூலர்னு எழுதலை, இல்லை ரொம்ப ஜெனரஸ் ரூலர் அப்படின்னு எழுதலை, ரொம்ப தயாள பிரபு அப்படின்ற அந்த ஆங்கிளே எழுதலை. இப்போ எழுதுறது கோபத்தில் வரப்போகிற ஒரு ஜட்ஜா வருவார் அப்படின்னு அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கு இந்த இதில். இன்னொரு இம்பார்ட்டன்ட் தியலாஜிக்கல் பாயிண்ட், நம்ம காடை பற்றி படிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், இந்த சன் ஆஃப் காட். ஓகே, ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட். இல்லை, சன் ஆஃப் காட் சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்கப்படுற ஒரு விஷயம் இந்த சன் ஆஃப் காட். ஸோ அது அந்த பாயிண்ட்லாம் இதில் வருது. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் சாம். ஓகே, ஸோ நம்ம உடன்படிக்கை லைன் நம்ம பார்த்துட்டே வந்தாலும் கடவுள் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெசையால இத்தனை டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ராவா சாம் 2ல மென்ஷன் பண்ணியிருக்கு. கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கிங்னு ஒருத்தர் வரப்போறாருன்ற பாயிண்ட் நிறைய இடத்துல இருக்கு. ஏன் அவர் ராஜாவை அனுப்பணும்? மெசையான்றத ஒரு ப்ராஃபட்டா அனுப்பலாம், ஒரு ப்ரீஸ்டா மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு கிரேட் மேனா அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அது ராஜாவா இருப்பாருன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அது ஹைலைட் ஆகிட்டே வரும் இல்லையா? நமக்கும் தெரியும் அவர் வரப்போகிறது ராஜாவாக வருவாருன்றது தெரியும். ரெவலேஷனில் அவர் கிங்காக வரப்போறார், ரூல் பண்ண போறாருன்றது இருக்குது. ஸோ இந்த ராஜா மெசையா பைபிளில் அடிக்கடி இருக்கிற ஒரு பாயிண்ட். அது ஏன் அப்படின்னா, கிரியேட் பண்ணார். காட் கிரியேட்டட் பியூட்டிஃபுல் வேர்ல்ட், பியூட்டிஃபுல் கிரியேஷன். அதில் ஸ்பெஷலாக மேனையும் கிரியேட் பண்ணி ஆடம் ஈவியும் வச்சு அவங்க தங்கி இருக்கிறதுக்கு ஒரு அழகு கார்டனையும் உண்டாக்கி, அதில் வேலை கூட அவங்க செய்ய வேண்டாம், ரிவரெல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ரிவரே தண்ணியாக எல்லாத்துக்கும் போகிற மாதிரிலாம் வச்சு அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக கொடுத்தாரு. கரெக்ட்? கொடுத்துட்டு சொன்ன காரியம் என்ன? ஆளுகை செய், இல்லை டொமினியன் எடுத்துக்கோ, ரூல் பண்ணு உலகத்தை, என்னோட கிரியேஷனை உலகத்தில் இருக்க மற்ற எல்லா ஜீவராசிகளையும் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து ரூல் பண்ணு. லைக் டேக் கேர் ஆஃப் இட், டேக் ரூல் ஓவர் இட், டொமினியன் பண்ணு, இந்த பூமியும் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆடம் அந்த வேலையை செய்யலை. கரெக்ட் தானா? ஹீ ஃபெயில்டு, ரைட்? ஸோ ஃபெயில் ஆனோன்னு என்ன ஆகுது? அந்த டொமினியன் போயிடுச்சு. அவனுக்கு அந்த பவர் டு ரூல் ஹி ஹஸ் லாஸ்ட். யார் எடுத்துக்கிட்டா? சேட்டன் டுக் இட். ஆமா, சேட்டன் டுக் இட். அப்போ இந்த காரியத்தை ரிப்பேர் பண்ணணும்னா மேனா கடவுள் பிறந்து மனுஷனா இருந்து அந்த படைப்பின் ரீசன், இல்லை மற்ற கிரீச்சர்ஸ், ஒரு லேக்கு, மவுண்டன், அதோடைய பர்பஸ், அதை ரூல் பண்ணப்படணும்.
ரைட்? நல்லா பண்ணப்படணும். இப்ப என்ன ஆயிரும், ஆடம் பாவம் பண்ண உடனே கடவுள் அந்த கேர்ஸ்ல சொல்லுவாருல்ல, நீ என்ன நினைச்சு விதைக்கிறியோ அது முளைக்கணும்ட்டு இல்ல, அது கூட சேர்ந்து முள்ளும் வளரும், இல்ல கண்ட கண்ட வீட்ஸும் வளரும்னு சொல்லுவாரு. அதுக்கு அப்பனா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி இந்த தப்பான செடிகள்லாம் இல்லாம இருந்திருக்கு, கிரியேஷன் தப்பான காரியங்கள் இல்லாம இருந்திருக்கு. அதனாலதான் வி இமேஜின் ஆல்சோ ப்ராஃபஸிகள்லையும் இருக்கு பியூட்டிஃபுல் வேர்ல்டு. எப்படி என்ன மாதிரி பியூட்டிஃபுல் வேர்ல்டு, புலி ஆட்ட தின்னாது அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இல்லை, ஒரு கெட்டதே இல்லாத ஒரு படைப்பு, வேற மாதிரி ஒரு 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 நேச்சர் இல்ல. நமக்கு இப்ப தெரிகிற நேச்சர் இஸ் கரப்டட் நேச்சர். பட் காட் பண்ணது ஒழுங்கா, ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வந்து வாஸ் அ அன்கரப்டட் நேச்சர். பால் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, எப்பண்டா ரிடீமர் வருவாரு, ரூல் பண்ணுவாருன்னு. ஈவன் கிரியேஷன் இஸ் க்ரோனிங். மத்த கிரியேஷன் மேன் உண்டாக்கி தானே அதுவும் வேதனைப்படுது. மேன் தப்பு பண்ணனால்தான் ஈவன் கிரியேஷன் இஸ் க்ரோனிங். அவதுக்கு கூட வெயிட் பண்ணதான், ஐயோ நல்ல நல்ல ரூலர் வந்து எப்போ நமக்கு இதெல்லாம் ரிப்பேர் ஆகும் அப்படின்ட்டு, ரிப்பேர் பண்ணி எப்போ நடக்கும்ட்டு. ஸோ இட் வில் ஹேப்பன் வென் ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக் டு ரூல், ரைட்? ஸோ அது நடந்து ஆகணும். ஸோ அந்த மெசையாக்கு ஒன் ஆஃப் த மெசையாவோட டியூட்டி, எப்படி சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுவாருன்னு ஜெனிசிஸ்லேயே சொன்னாரோ, எடுத்து ஆளவும் செய்வாரு, ஒரு ராஜாவாகவும் இருப்பாரு அப்படின்ற ஒரு உண்மையும் இருக்கு. ஓகே, ஸோ அந்த லூஸ் பண்ணப்பட்ட கிரவுன், லூஸ் பண்ணப்பட்ட டொமினியன் கடவுள் திரும்ப எடுப்பார். காட் வில் டேக் இட் பேக் அகேன் ஆஸ் அ மேன். அதுதான் மெசையா வில் பிகம் அ கிங். ஓகே, ஸோ இந்த ராஜா எப்படி எப்படி நடக்கும், பிசிக்கலா டமார்னு ஹெவன்ல இருந்து விழல, எல்லாம் பிளான்டு, எல்லாம் நடத்திட்டு வராரு கடவுள். ஈவன் வென் மேன் வந்து உல்டா புல்டாவா இருந்தாலும், கரப்டட் மேன் இன் அ கரப்டட் வேர்ல்டா இருந்தாலும், காட் இஸ் ஸ்டில் இன் கண்ட்ரோல், கண்டக்டிங் த கம்மிங் ஆஃப் த மெசையா, டைம் கம்மிங் ஆஃப் த மெசையா எல்லாம் அவர் கையில இருக்கு. இல்ல, கிராஸ் நடந்த டைமிங் அவர் கையில இருந்துச்சு, ரிசரக்ஷன் அவர் டைம்ல இருந்தது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ஜீசஸும் அவர் டைமிங்ல தான் நடக்கும். இங்க நம்ம என்ன பண்ணாலும் அந்த டைமிங்ல காட் வில் ஷோ இட். அதுதான் கவனன்ட் கீப்பிங் காட் ஓவர் thousands of years. நம்ம வாழ்ந்தோம் போயிருவோம் நம்ம, பட் அந்த கவனன்ட் இஸ் ட்ரூ. only a God can hold that covenant. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஜீவ டைம்ல நடக்கிற காரியங்கள்லாம் ஒரு அல்ப விஷயம் கடவுளுக்கு, ரைட்? இந்த கவனன்ட் இஸ் த மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ எப்படி ராஜா வருவாருன்னு சொல்லிட்டே வராரு பாருங்க. ஜூடா அது வரைக்கும் சீடுன்னு பேசிட்டு இருந்த காட், ஏப்ரஹாம்டையும் வித்து சொல்வாரு இல்ல, அப்படி சொல்லிட்டு இருந்த காட் ஜூடாக்கு மட்டும் ராஜா வரப்போறாரு இந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்வாரு. அப்ப அந்த ராஜா ஒரு தனி லைன் ஃபார்ம் ஆயிருச்சு இல்ல, இந்த குடும்பத்துல இந்த ஸ்பெஷல் கோத்திரத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளியரா கிங் டேவிட் கிட்ட சொன்னாரு, ரைட்? இந்த மாதிரி ஒரு உன்னோட சந்ததியில தான் ராஜா வரப்போறாரு. என்ன மாதிரி ராஜா? சாதாரணமா ஹெரிடிட்ரி தானே ராஜாக்கள், அப்பா ராஜானா மகனும், மூத்த மகன் ராஜா, மூத்த மகன் ராஜான்னு ராஜ பரம்பரைன்றது அது வந்துகிட்டே தான் இருக்கும், கரெக்ட் இல்ல? அந்த மகன்கள் ராஜாவா இருக்காங்களா வேற விஷயம், ஆனா ராஜ பரம்பரைன்றது பரம்பரை தான், ரைட்? அது நோபடி கேன் சேஞ்ச். மூத்த மகன் லைன்ல இருந்து அப்படி லைனா வரும், மூத்த மகன்லன்னா அது வேற லைன்ல பாஸ் ஆகும், லா இருக்கு. ஸோ பட் இட் இஸ் தேர், இட் வில் பி தேர். ஆனா இது அந்த மாதிரி இல்ல, இது வேற மாதிரி ராஜரீகம்னு சொல்லி கிங் டேவிட் கிட்ட சொல்றாரு இல்ல, எவர் லாஸ்டிங். அதுவே டிஃப்ரெண்ட், மத்த எல்லா ராஜாக்களும் நார்மல் ராஜாக்கள், ரைட்? இந்த கதையில தான் இப்பதான் இந்த சாம் எழுதப்படுறது. அந்த டைம்ல தான் டீடைல்ஸ் இருக்கு. verse 20, சாம் 22-28ல கூட கிங் இருந்துச்சு, பார்த்தோம் இல்லையா? கிங் இருந்தது. verse 2:6லயும் ராஜா இருக்கு. கிங்டம் ஆஃப் த லார்ட் இஸ் லார்ட்ஸ். ஃபுல் ராஜரீகமும் கடவுளோடது. ஆல் த கிங்டம்ஸ் ஆர் பிலாங்கிங் டு ஹிம். இதுல டவுட் வந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமும் உள்ள ப்ராஃபசிஸ்லயும் நிறைய இருக்கு. டேனியலோட ட்ரீம்ல கிங் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் பிறந்த டைம்லயும் ராஜா ராஜா ராஜான்னு நிறைய வரும்.
Let me see if I'm going to get into that or not. Okay. ஓகே, அவர் ரூலராக இருப்பார். நம்ம இன்னொரு நாள் வி வில் அதுக்கு போனேன்னா அதுக்கு இன்னும் டைம் எடுத்துரும். பட் யூ ரிமெம்பர் இல்லை, கிங் ஹெராட் டைமில் ஜீசஸ் பிறக்கும் போது கிங் ஹெராட் டைமில் இந்த 3 wise men வருவாங்க. அப்போ ஸ்டார் தேடி வந்திருக்கோன்னு என்ன கேட்பாங்க? ராஜா பிறந்திருக்காராமே எங்க, அப்படிதான் கேட்பாங்க கிங் ஹெராட்டை வந்து. ஏன்னா அது அவர் அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ நேரம் வந்து கிங்கிட்ட தான் கேட்பாங்க, ஒரு புது ராஜா பிறந்திருக்காரு எங்கன்ட்டு. ஸோ அந்த கிங் அப்படின்ற விஷயம் வந்துட்டே தான் இருக்கும் ஃபுல்லா. மைக்கா பெத்லஹேம்ல ஜீசஸ் பிறப்பாருன்ற வசனத்துக்கு அப்புறம் கிங்னு இருக்கும் அந்த வசனத்துல. கழுதை மேல, கழுதைக்குட்டி மேல வர்றது உன்னோட ராஜான்னு இருக்கும். ஸோ ராஜா ராஜா வந்துட்டே தான் இருக்கும், நிறைய இடத்துல வரும். இருக்கட்டும், நம்ம இது வரைக்கும் ராஜான்னு வந்தது இந்த போர்ஷன்ல. நம்ம டைம் படி படிச்சுட்டே வரோம்ல, டேவிட் வரைக்கும் சொன்னதுல இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இனிமேல் வர ப்ராஃபிட்ஸ் டேனியல், மைக்கா, ஐசாயா எல்லாரும் ராஜா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கிங் வந்து காட் ஹஸ் ப்ராமிஸ்ட். அது அழுத்தம் திருத்தமா சாம் 2ல இருக்கு. நவ் ஜயான் என்ற ஒரு இடமும் ஸ்பெஷலான இடம். சாம் 2ல நம்ம அதை இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் ஆகுது இல்லை? என்னுடைய ராஜாவை நான் ஜயான்ல நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றனால ஜயான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆகுது. இந்த சாம் 2க்கு அப்புறம் வர நிறைய இடங்கள்ல ஜயான் ஹைலைட் ஆகும். ஐ எம் ஷுர் யூ ஆல்சோ நோ தட். நான் இந்த ஜீசஸை வந்து கார்னர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே தான் அப்போசில்ஸ் அப்படின்ற வசனம் இருக்கு. அவர் ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன், ஆனால் இஸ்ரவேல் உதறி விட்டுருச்சு, அதை ஸ்பெஷலாக வைக்கல, அப்படிலாம் வசனங்கள் இருக்கு. எல்லாத்துலேயும் ஜீசஸ் இஸ் த ராக் அப்படின்ற ஒரு மீனிங்கோட இருக்கிற வசனங்கள் இல்லை. அத்தனை அந்த வசனங்கள் எல்லாத்துலேயும் ஜயான் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க, ஒரு ப்ராஃபஸி வசனம் ஐசாயா 28:16 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஐசாயா 28:16. வேற யாராவது ரோமன்ஸ் 9:33 எடுக்கிறீங்களா? இன்னொருத்தர் 1 Peter 2:6. 28:16. கரெக்ட், ஐசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமா, இது இப்ப இது நல்லா விளங்குது இல்ல? இங்க இப்போ ஃபாதர் காட் நான் என்னோட சன்ன ராஜாவா ஜயான்ல நிக்க வச்சிருக்கேன்னு சொன்னார்னா, ஐசாயா இந்த சாம் தெரியும். ஐசாயா ப்ராஃபஸியா சொல்லும் போது சேம் மீனிங் இல்ல? ஜயான்ல ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணியிருக்கேன், ஒரு கல்லை நிறுத்தி வைப்பேன், ப்ரெஷியஸ் கல் அது, அதை நம்புறவங்க எல்லாம் பொழைப்பாங்க. கரெக்ட் தானா? ரைட். இதை நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்றாங்க பாருங்க. பால் ரோமன்ஸ் 9:33 யாராவது எடுத்தீங்களா? பால் ரிப்பீட் பண்ணுவார் பாருங்க ரோமன்ஸ் 9:33ல. பீட்டர் 1 Peter 2:6ல ரிப்பீட் பண்ணுவாரு. எடுத்தவங்க வாசம் ரோமன்ஸ் 9:33 ஆர் 1 Peter 2:6. ரோமன்ஸ் 9:33. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. So Paul இதை கோட் பண்றாரு இல்லையா? Paul is quoting this Isaiah verse. ஐசாயா எங்க இருந்து வருது? சாம் 2ல இருந்து வருது. ரைட்? சாம் 2வும் ப்ராஃபஸி தான், ஐசாயா சொன்னதும் ப்ராஃபஸி தான். பட் அதே the same truth ரிப்பீட் ஆகுது. பீட்டரும் இந்த பாயிண்ட்டை சொல்வாரு 1 Peter 2:6. சேம் வசனம். இட்ஸ் ஓகே, எடுக்கலனாலும் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த ஜயான்ல மெசாயா வருவாருன்ற பாயிண்ட் ஐசாயா 59:20லையும் இருக்கு. அதே பாயிண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பால் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, ரெடிமர் ஜயான்லுக்கு வருவாரு அப்படின்ற பாயிண்ட். ஸோ ஏன் இந்த வசனங்கள் நம்ம பார்க்குறோம்? இது ஒரு கேஷுவல் கமெண்ட் கிடையாது, இது ஒரு சாதாரண வசனம் கிடையாது. இந்த வசனத்தை
மச் ரிப்பீட்டட். மற்ற ப்ராஃபிட்ஸும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தே ஆர் யூசிங் இட். இப்படிலாம் சொன்னது ஜீசஸ் தான் அப்படின்னு அவங்களுடைய வாக்குவாதத்தை முடிக்கிறாங்க இல்ல. ஸோ பால் ஹேஸ் யூஸ்ட் இட் இன் ரோமன்ஸ் ஆல்சோ. ஐசாயா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. ஐசாயா 60:14 உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, இந்த இங்க ஜயான்ல வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் பிகாஸ் ஜீசஸ் வில் பி தேர். ஒரு காலத்துல ஜீசஸ் வில் பி தேர் அண்ட் தட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இது எப்போ நிறைவேற போகுது? வென் வில் இட் ஆல் கம் ட்ரூ? ஏன்னா இப்போ ரைட் நவ் ஜயான்ல ஜீசஸை வர்ஷிப் பண்ணாங்கன்னு ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நடக்கல. அப்படி இட் வில் ஹேப்பன். ரெவலேஷன் 14 நடக்கும். ரெவலேஷன் 14:1 எண்ட் ஆஃப் த டைம்ஸ்ல நடக்குது. ரெவலேஷன் 14:1 எடுத்து அந்த வசனம் வாசிச்சுக்கோங்க. எங்க lamb is standing, ஃபர்ஸ்ட் பார்ட் அட்லீஸ்ட் நோட் த பாயிண்ட். நான் அந்த டீடைல்ஸ்குள்ள இப்ப போக இஷ்டம் இல்லை. 14:1 பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஓகே, சோ எங்க lamb எங்க நிக்குது? மவுண்ட் ஜயான் மேல நிக்கிறாரு. மவுண்ட் ஜயான் மேல. சோ அதான் பாயிண்ட். எங்க சாம் 2ல கொடுத்த ப்ராமிஸ், காட் டோல்ட் இல்ல, கவர்னன்ட் கொடுத்தாரு. இந்த மலையை டிசைட் பண்ணிட்டேன், என் மகன் ராஜாவா அங்க நிப்பாரு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன், நான் நிக்க வச்சுட்டேன் அப்படின்னாரு. அது ரெவலேஷன் 14ல வரும். 10,000 வருஷத்துக்கு அப்புறம் நடந்து முடிய போகுது. ஓகே, நம்ம டைம் வரைக்கும் இன்னும் நடக்கல. ஓகே, தட்ஸ் கிளியர், ரைட்? ஸோ ப்ராமிஸ்ட் சன், கவர்னன்ட் படி மெசையா வில் கம் டு ஜயான். செகண்ட் கம்மிங்ல நிறைவேற போகுது. ஓகே, ஆல்ரைட். இரும்பு கோலால அடிப்பார் அப்படின்ற வசனமும் ரொம்ப கோட் பண்ணப்பட்ட ஒரு வசனம். ஓகே, மல்டிபிள் மெனி ரொம்ப நிறைய வாட்டி திரும்ப 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 கொட்டேஷன்ல கோட் பண்ணப்பட்ட வசனங்கள்ல ஒண்ணு இது. திரும்ப திரும்ப கோட், நாட் ஒரு ரெஃபரன்ஸ், ரொம்ப ரெஃபரன்சஸ் இருக்கிற ஒரு வசனம் இந்த வசனம். அந்த லிஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன், எடுக்கல. நான் எடுக்க பாக்குறேன் நான். ஸோ இந்த the coming king, Messiah as a king will be a tough ruler. இல்ல, நம்ம வந்து ஜீசஸ் லவ்விங் ஷெப்பர்டா தான் எப்பவுமே இமேஜின் பண்ணுவோம். நமக்கு ஜீசஸ்னாலே அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த சஃபரிங் lamb லைக் ஹர்ட்டிங் சர்வன்ட் மோட்ல இருந்த ஒரு ஜென்டில் மெசையா தான் நமக்கு தெரியும். நமக்கு பிரியோன்னு கூட சொல்லலாம். நம்ம மைண்ட் அங்கதான் ஃபர்ஸ்ட் போகும். பட் இன் ரியாலிட்டி வாட் வி ஆர் கோயிங் டு சி, இனிமேல் பார்க்க போற மெசையா இஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட். இல்ல, ரெவலேஷன் சாப்டர் 1ல ஜீசஸோட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். கண்ல இருந்து தீ வர மாதிரி, கால் தக 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 தகன்ற ஃபர்னஸ்ல இருந்து கிளம்பின கால் மாதிரி, அப்படின்னா தக தக தகன்னு பர்னிங் பிரைட். திஸ் இஸ் நத்திங். நம்ம விழதான் செய்வோம். கூட இருந்த ஜானே விழுவாரு, செத்த மாதிரி தான் விழுவாரு, ரைட்? ஸோ வரப்போற மெசையா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது வி ஷுட் நாட் லூஸ், அதை மறந்துட வேண்டாம். ஓகே, நிறைய அதான் மச் ரிப்பீட்டட் வசனம் இந்த வசனம். ஆஃப் ஆல் த திங்ஸ், அவர் அன்பான கடவுள், அந்த இதெல்லாம் விட இது ரொம்ப கூட மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு வசனம். அவர் இரும்பு கோலால வந்து அடிக்கிற மாதிரி பவர்ஃபுல்லா வருவாருன்றது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல 1-2 பார்த்தோம்னா, இந்த டேனியல் நான் சொன்னேன்ல, நேபுகாத்நேசர் ஒரு ட்ரீம் பண்ணாரு. ஒரு இரும்பு மல்டிபிள் மெட்டல்ஸ் இருக்கிற ஒரு சிலை இல்ல, கோல்டு தலை, சில்வர் கை அண்ட் ஆல் தட் தெரியும்ட்டு நான் சொல்றேன். அப்போ அதுல அந்த அழகு இமேஜ் வந்து ஒரு கைப்படாத கல்லு வந்து அடிச்சு தூசி ஆக்கிறோம், சாஃப் ஆக்கிறோம். இங்கிலீஷ் வேர்டு சாஃப் ஆக்கிறோம். சாஃப்னா நம்ம ஊமி மாதிரி ஆக்கி விட்டுரும், பறந்து தூசி ஆட்டம் பறந்து போற மாதிரி. அது யாரை குறிக்குது? ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் எம்பையர்ஸ், நேஷன்ஸ், கிங்டம்ஸ் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறதுகள் எல்லாம் சுக்கு நூறாய் ஒன்றும் இல்லாம ஆயிடுது பிகாஸ் ஆஃப் த ராக்.
who is the rock? Jesus is the rock, right? So Jesus வந்து உலகத்துல இருக்கிற நேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். அப்ப நம்ம எந்த கிங்டமோட ஒட்டணும்? ஜீசஸ் கிங்டமோட ஒட்டணும். ஆமா இல்ல? ஸோ இது ஜீசஸ் வர்றதுக்கு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. நம்ம இப்ப சாம் பார்த்துட்டு இருக்கிறது 1000 இயர்ஸ்க்கு முன்னால எழுதப்பட்டது. நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது கடவுள் கிருபையில 500 வருஷத்துக்கு முன்னாடி காலமும் வரும். அப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கலாம். பட் டேனியல் எழுதுனது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவருடைய அந்த அந்த இந்த ட்ரீம்லாம் சாப்டர் 2ல இருக்கு. நெபுகாத்நேசர் ட்ரீமு யாருக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. டேனியல் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுவாரு. காட் வில் கிவ் ஹிம் த டிஸ்கிரிப்ஷன், அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அதை ஹீல் கோ அண்ட் டெல் த கிங் இல்லையா? இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இது இருக்கு. கடவுளே டிஸ்கிரைப் பண்ணி அந்த ட்ரீமோட யாரும் கெஸ்லாம் பண்ணல, ரைட்? ப்ராஃபட் ஈவன் கெஸ்லாம் பண்ணல, ஆன்சரும் வந்துருச்சு அதுலயே. ஸோ இந்த மாதிரி காட் இன் ஹெவன் வில் சென்ட் அ கிங்டம், இட் வில் நெவர் பி டிஸ்ட்ராய்டு. ஜூடாக்கு கொடுத்த ப்ராமிஸ் இல்லை, கிங் டேவிடுக்கு கொடுத்த ப்ராமிஸ், ஃபார் எவர் கிங்டம். அந்த கிங்டம் அதை பற்றி தான் டிஸ்கிரிப்ஷன் இப்பவும் நடக்குது. யாரும் எல்லாம் இட் வில் பிரேக் இன் பீசஸ், எல்லா மற்ற ராஜாக்கள்லாம் போயிடுவாங்கன்னு. வசனம் வாசிச்சு பார்க்குறீங்களா? டேனியல் 2:44 யாரும் எடுத்திருந்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? இந்த ட்ரீம் தெரிஞ்சிச்சுன்னா மேபி ஐ ஷுட் கேரி ஆன். டைமும் முடியுது. ஓகே, எப்போ இதெல்லாம் நடந்து முடியுது? அஸ் யூஷுவல் ரெவலேஷன்ல இருக்கும். ஸோ ரெவலேஷன் 12:5 வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? இது வாசிங்க, ரெவலேஷன் 12:5. ரெவலேஷன் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திடத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமா, ரெவலேஷன் 12 வந்து எப்படி இஸ்ரேல் லேடி மாதிரியும் இஸ்ரேலுக்கு பிறந்த பிள்ளை ஜீசஸ் மெசையா மாதிரியும் எழுதி இருக்கும் அந்த சாப்டர். அப்போ அதுல இருக்கிற வசனம் இது, சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இஸ்ரவேல் அஸ் அ லேடி பிறந்தது. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கரெக்ட் தான்ல? ஜீசஸுடைய கிராஸ் ரிசரக்ஷன் முடிஞ்சு அசென்ஷன்ல இப்ப ஹெவன்ல தானே இருக்காரு. அப்ப அந்த வசனம் அதுதான் இது. ஓகே, 12:5. திரும்ப ரூல் பண்ண வந்தாரு. எப்போ ஃபுல்ஃபில்மெண்ட்? எப்போ? ரெவலேஷன் 19:5 பாத்தீங்கன்னா எப்படி வந்தாருன்னு இருக்கும். அது அந்த ஹார்ஸ்ல வருவாரு. தெரிஞ்ச வசனம் தானே, தெரிஞ்ச போர்ஷன் தான். வாசிச்சிருங்க, ரெவலேஷன் 19:15. Revelation 19:15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாக்கிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். சோ இந்த ரெவலேஷன் 19லயே ஜீசஸோட செகண்ட் கம்மிங் பத்தி பேச ஆரம்பிக்கும் இல்லையா? பாபிலோனுடைய அழிவும், பாபிலோன் வந்து நம்ம சாம் 2ல பார்த்தோம்ல, அவரை எதிர்த்து பேசுற ராஜாங்கம், மக்கள் எல்லாரும், எனி அத்தாரிட்டி. ஸோ இப்போ இந்த காலத்துல ஐ எம் த பாஸ் ஆஃப் மீ அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றோம். அப்படின்னா தட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு பர்சனும் தனக்கு ராஜா மாதிரி. அதுதானே இப்படி இந்த உலகம் இப்போ ரைட் நவ் அப்படிதான் இருக்குல்ல. எவ்ரி ஒன் டிசைட்ஸ் ஃபார் தெம் செல்ஸ். அப்போ வி ஆர் அ கிங். ஒவ்வொருத்தரும் ராஜா, ஒவ்வொருத்தரும் ரூலர், ஒவ்வொருத்தரும் அத்தாரிட்டி. ஸோ அப்போ தே ஆர் டிசைடிங், எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் டிசைடிங். ஸோ இந்த சாம் 2ல இருக்கிறதும் அதான். ஒவ்வொருத்தரும் ஏன் எதிர்த்து பேசுறாங்க ராஜாக்கு எதிர்த்துன்னு. ஸோ அந்த பாபிலோன் அதை தான் குறிக்குது. யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ, யாரெல்லாம் கடவுளை
நேசிக்கலையோ, யாரெல்லாம் கடவுளை அக்செப்ட் பண்ணலையோ, இதுதான் இவர் தான் மெசையா அப்படின்னு அக்செப்ட் பண்ணலையோ, அதுதான் கவர்னன்ட், கடவுள் கொடுத்த ப்ராமிஸ். அவங்க எல்லாரும் அழிவாங்க. ரெவலேஷன் 19 கையில் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் பேபிலோன் அழியும். அழிவுக்கு காரணம் யாரு? ஜீசஸ் வந்து அந்த ரெவலேஷன் 19:20 அவர் வர்றதும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லை, அவர் கூட வர்ற மக்கள் எப்படி வருவார், அந்த நேச்சர் ஆஃப் இஸ் கம்மிங், அவர் எப்படி வருவார், அவர் ஆளுகை எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதில் இரும்பு கோலால் ரூல் பண்ண வராரு அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ யூ வில் நோட்டிஸ் த கம்மிங் கிங் ஒரு ஸ்ட்ராங் டஃப் ரூலரா ஜட்ஜா வரப்போறாரு. நாட் ஒன்லி ரூல், ஹீ வில் கம் அஸ் அ ஜட்ஜ் ஆல்சோ. ஏன்னா அழிப்பார். எப்போ அழிப்பாரு? சும்மா முரட்டுத்தனமா அழிக்க மாட்டாங்கல்ல, பிளைண்டா அழிக்க மாட்டாரு. அப்போ ஒரு பிரிவு இருக்க போது, சிலரை அழிப்பாரு, சிலரை அழிக்க மாட்டாரு அப்படின்னு. கட்டாயம் ரெண்டாகும். யாரெல்லாம் அந்த ரெண்டு பார்ட்டு? people who accepted Jesus or who realized he is the savior, those who did not listen to the gospel, those who did not accept Jesus, right? இந்த ரெண்டா பிரிஞ்சிடும், அவ்வளவுதான். எதிர்த்து பேசுறவங்க, எதிர்த்து பேசாதவங்க அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிடும். ரெண்டா பிரிஞ்சவங்கள ஜட்ஜ் பண்ண உண்டு. ஒரு டைம் வரும், சேட்டனோட சேர்ந்து அவங்களுக்கும் அந்த அழிவு உண்டு. ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டாப் ஹியர். I am going to also add இந்த இரும்பு கோலால ரூல் பண்ற மற்ற வசனங்களையும் I'll add. இப்போ இல்லை, I am going to add that also next time when we meet. And இந்த Psalm 2ல இருக்க மற்ற கான்செப்ட்ஸும் படிச்சுட்டே வரும். ஓகே, ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குல்ல இதில், Psalm 2ல நிறைய உண்டு. ஸோ our covenant keeping God கொடுத்த ப்ராமிஸ், ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த ப்ராமிஸை நடத்தி வந்துக்கிட்டே வராரு. எப்படிலாம் எந்த வருஷ காலங்காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னும் 1000 வருஷம் ஜீசஸ்க்கு முன்னாடி உள்ள காலத்தில் தான் we are stuck up. ஏன்னா டேவிட் நிறைய சாம்ஸ் எழுதியிருக்காருல்ல, ஸோ அந்த சாம்ஸ் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு we will cross அந்த 1000 இயருக்கு முன்னாடின்றதை தாண்டி மற்ற காலகட்டத்துக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாமா? ஜெபம் பண்ணுறீங்களா யாராவது? Anybody would like to pray? Yes. நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இருந்துட்டு ஆழமாக தியானிக்கவும், உங்களை பத்தி இன்னும் அறியவும், அக்கா மூலியமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட ஏசப்பா. நாங்க இப்படி பிஸியா இருக்க உலகத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் போது இப்படி உட்காந்து தியானிக்க எங்களுக்கு தருணம் இல்லைன்னாலும் கூட எவ்வளவு அழகா கிறிஸ்பியா ஏசப்பா எங்களுக்கு புரியும்படி ஏசப்பா நீங்க எங்களோட பேசுனதுக்காக நன்றி. இந்த தருணத்துக்கு எந்த தடையும் இல்லாதபடி கருத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தையும் அப்பா இந்த நேரத்துல அநேகர் யாரெல்லாம் தாகமா இருக்காங்களோப்பா எல்லாரும் வந்து கூட்டிட்டு இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அக்காக்கு இன்னும் நீங்க ஞானத்தினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, ஆரோக்கியத்தை தாங்கப்பா, மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மற்றும் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much, Pa. Thank you.